ஏங்க, எங்க அக்காவுக்கும் மாப்பிள்ள ஒரே பையன் தானே, எல்லா சொத்துக்கும் அவன் தான் வாரிசு. ரெண்டு சைட்லயுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் சம்பிரதாயம், அதுக்காக பேசினதுதான். அப்ப நிச்சயதார்த்த பத்திரிகையை வாசிச்சிடலாமா? வாசிக்கலாமா அகிலா? வாசிக்க சொல்லு. சாமி, நீங்க படிச்சு சொல்லுங்க. ஸ்ரீராம ஜெயம். ஆதிசாரியும் பார்வதி மடத்தை இன்னும் காணுமே. அவங்க வரத்துக்குள்ள இவங்க தட்டை மாத்திருவாங்க போல இருக்கு. நிகழும் மங்களகரமான பிளவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். ஆதி சார் சொன்ன ஐடியாவை அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். என்னடா? டேய் மகேஷ். மகேஷ் என்னாச்சு? மகேஷ் மாப்பிள்ள. மகேஷ், டேய் வேணாடா. மகேஷ், 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 டேய் வேணாடா. மகேஷ், 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 என்னடா பண்ற? மகேஷ், 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 மகேஷ் என்ன பண்ற? ஐயோ மாப்ள, ஐயோ வேண்டாம் மாப்ள. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்க, சொல்லுங்க. ஐயோ மகேஷ், 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 கிட்ட வந்தீங்க என்ன நானே கொளுத்திப்பேன். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்புறம் நிச்சயதார்த்தம் நடக்காது, எனக்கு காரியம் தான் நடக்கும். என்னாச்சு உனக்கு? மகேஷ் என்னாச்சு? எப்படி பண்ற? மகேஷ் கீழ போடுங்க. மகேஷ், நான் கொளுத்திப்பேன். யாரும் என்ன தடுக்க கூடாது. பவானி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் என்னாச்சு மாப்ள? மகேஷ் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கிட்ட வராதீங்க. எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்ல ஆண்டி. மகேஷ் என்ன என்னாச்சு? கேளுங்க. ராஜி அமைதியா இரு. எல்லாரும் அமைதியா இருங்க. மகேஷ் சொன்னா கேளு. லைட்டரை ஆஃப் பண்ணுப்பா. முடியாது ஆண்டி. சொன்னா கேளு மகேஷ். வேண்டாம் ஆண்டி, கிட்ட வராதீங்க. மகேஷ் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல அந்த லைட்டரை ஆஃப் பண்ணு. மகேஷ் வராதீங்க. மகேஷ் வராதீங்க ஆண்டி கிட்ட. முதல்ல அந்த லைட்டரை ஆஃப் பண்ணு. வராதீங்க ஆண்டி கிட்ட. லைட்டரை ஆஃப் பண்ணு சொல்றேன்ல. ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா? ஏண்டா அப்படி பண்ண? நீ சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானே உங்க அம்மா இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப என்ன திடீர்னு நீ விருப்பம் இல்லைன்னு சொல்ற? நான் அம்மா கிட்ட சம்மதம் சொல்லவே இல்லை ஆண்டி. அம்மா என்ன ரூம்ல அடைச்சு வச்சு கட்டாயப்படுத்தி மிரட்டி தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. எங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருக்கிற அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல ஆண்டி. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டாம். எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்துங்க ஆண்டி. டாட், இன்னும் எதுக்காக டாடி இங்க நின்னுட்டு இருக்கணும்? வாங்க டாட் போலாம். வருஷா, ஏங்க அவளே போயிட்டா, நமக்கு என்ன வேலை? வாங்க போலாம், வாங்க. சமந்தி, சமந்தி நில்லுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சமந்தி, சமந்தி, சமந்தி வேண்டாம் போகாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. சொன்ன கேளுங்க. நான் என்னப்பா அந்த பையனுக்கு கல்யாணத்தை விருப்பம் இல்ல போலப்பா. இப்படி பயணிச்சு பொண்ணு. என்ன ராஜி இதெல்லாம்? நீ போன்ல என்கிட்ட மகேஷ் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான் தானே சொன்ன. இப்போ இவன் விருப்பம் இல்லைன்னு சொல்றான். ராஜி உன்கிட்ட தான் கேக்குறேன். மகேஷ் சம்மதிச்சிட்டான்னு போன்ல என்கிட்ட சொன்னதானே. இப்ப அவன் சொல்றதெல்லாம் கேட்டா என்ன சொல்ற?
நல்லா இருக்கு. உன் பையன்கிட்ட உட்கார்ந்து பேசி எல்லாத்தையும் புரிய வைன்னு சொன்னேன். ஆனா நீ அவனுக்கு புரிய வைக்காம என்கிட்டயே போய் சொல்லிருக்க. நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் சொன்னதை கேட்காம என்ன கூப்பிட்டு நிறைஞ்ச சபையில நிக்க வச்சு அவமானப்படுத்திருக்க. அகிலா, நான் உன்னை அவமானப்படுத்தல. உன் மகனும் மருமகளும் தான் உன்னை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? என் மகன் கல்யாண விஷயத்துல ஒரு ரவுடி பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னல்ல, அந்த ரவுடி பொண்ணு வேற யாரும் இல்ல, உன்னோட மருமக பார்வதி தான். பார்வதியா? உன்னோட வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு வந்தப்பதான் எனக்கு இந்த உண்மையே தெரிஞ்சுச்சு. இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட மருமகளும் மகனும் சேர்ந்துதான் என் மகனோட மனசை இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. இவன் இப்ப இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். ராஜி, நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீ இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் இங்க பொறுமையா நின்னு கேட்டுட்டு இருந்தேன். வேற யாராவது என் ஆதிய பத்தி ஒரு வார்த்தை பேசியிருந்தாங்க, நடக்கிறதே வேற. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? சரி, இப்போ நான் நிரூபிக்கிறேன். இப்போ டேய், போன குடு. போன் எங்கடா? என்கிட்ட இல்லம்மா. போன குடு குடு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த அந்த ரவுடி பொண்ணு இங்கதான் எங்கேயோ மறைஞ்சு இருப்பா. இப்பவே நான் நிரூபிக்கிறேன். எங்க இருக்கு அவன் நம்பர்? கால் போய்கிட்டு இருக்க. யாரு? மகேஷ் தான் கால் பண்றான். உள்ள இருந்துகிட்டு ஃபோன் பண்றானா? பிரச்சனையா இருக்குமோ? சவுண்ட் எங்க? இந்த பக்கத்துல இருந்து தான் சவுண்ட் வருது. ஃபோன் எடுத்தா நம்ம மாட்டிக்குவோம் மாமா. சிவா, உள்ள போய் பாப்போம். என்ன அவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்? இவங்க என்ன இங்க? அதே பார்வதி, நீங்க எங்க? இங்க சென்னையா? ஐஸ்வர்யா மாவா? அருண், ஐஸ்வர்யா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்க இருந்து தான் வருதா? என்ன ப்ரோ நீ? அம்மா. மா, அம்மா எதுக்காக இங்க வந்தாங்க? ஒண்ணும் புரியலையே.
பாத்தியா அகிலா, நான் சொன்னதை இப்பவாவது நம்புறியா? உன்னை அவமானப்படுத்தினது நான் இல்ல, உன் மருமகதான். அம்மா, ஆண்டி அம்மா, டேய் என்னடா? என்ன ப்ரோ நீ? சரி வாங்க. வா பார்வதி. வாடா தம்பி போலாம். என்ன ஆச்சு? நீங்க 2 பேரும் என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? அம்மா இந்த ஃபங்க்ஷன்ல இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஐஸ்வர்யா. ப்ரோ, அம்மா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வரல ப்ரோ. இந்த நிச்சயதார்த்தமே அம்மாவோட தலைமையில தான் நடந்துட்டு இருக்கு. அத நீங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. ஆண்டி வேற கோவமா கிளம்பி போயிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. பட்டம்மா பேத்தி பவானியும் இந்த மகேஷும் சின்சியரா லவ் பண்றாங்க. அவங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணதான் நாங்க வந்தோம். ப்ரோ, மகேஷோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததா சொல்றீங்க. ஆனா நம்ம அம்மா மகேஷோட அம்மாவுக்கு மகேஷோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறதா நம்ம ஆதிக்கடை ஒரு பரம்பரை வாள் மேல சத்தியம் பண்ணிருக்காங்க ப்ரோ. இப்பதான் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. அதுக்குள்ள எக்ஸ்பெக்டே பண்ணாம இன்னொரு ப்ராப்ளம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை விட ஐசு ப்ரோ, இப்ப எல்லா பழியும் அண்ணி மேலதான் விழும். இப்ப என்ன பண்றது ப்ரோ? அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது, என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. ஆண்டி வேற கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கிளம்புறோம். நீங்க என்ன பண்றதுன்னு யோசிங்க. வாரும். ஏதாவது பண்ணு ப்ரோ. கவலைப்படாத, வா பாத்துக்கலாம். என் மானத்தை வாங்கிட்டா அவனு. மாலை இதுக்கு சாகறதுக்கா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த பொண்ணை இன்னும் லவ் பண்றேன்னு சொல்றான். போச்சு, எல்லாம் போச்சு. என் மானம் போச்சு, என் கௌரவம் எல்லாம் போச்சு. அவனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏண்டா இப்படி பண்ண? நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? எல்லாரும் முன்னாடியும் என்னை இப்படி தலகுனிய வச்சுட்டேடா. எதுக்காகவா நான் உன்னை தவம் இருந்து பெத்த வளர்த்து ஆளாக்குன? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியலம்மா. அப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல என்கிட்ட நான் பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது பொய்யா?
என்னால பவானிய மறக்க முடியலம்மா. அப்ப இந்த அம்மாவை மறந்துடு. தயவு செஞ்சு என் காதல புரிஞ்சுக்கோங்கம்மா. என்னோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதையை விட உனக்கு உன்னோட காதல் பெருசா போச்சா? நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் பொருத்தமான ஒரு பொண்ணா பார்த்து நீ லவ் பண்ணியிருந்தா உன் காதல நான் ஏத்துக்கிட்டு அவளை என் மருமகளா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன்டா. ஆனா நம்ம அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத சீப்பா ஒரு சர்வன்ட்டோட பேத்திய லவ் பண்ணிருக்கேன். அந்தஸ்த பார்த்து வரதில்லம்மா காதல். ஆமா ஆமாண்டா, இந்த வயசுல காதல் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். அதனாலதான் நீ இப்படி பேசுற. சரி, அம்மா உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், உன்னோட முடிவை மாத்திக்கிட்டு நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அம்மா, மனசுல ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல எப்படிமா தாலி கட்ட முடியும்? அப்படியே உங்க கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும்? மகேஷ், நான் சொல்றத கேளு. லவ் பண்ண அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க மகேஷ். ஏதோ ஒரு காரணத்துக்காக காதல மறந்துட்டு பெத்தவங்க பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என் கல்யாண விஷயத்துல உங்க முடிவை மாத்திக்கோங்கம்மா. நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், நான் பார்த்திருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னால அது மட்டும் முடியாதும்மா. அம்மா, தலை வேற வலிக்குது. இன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு உடம்பு முடியாம போகணும். ராஜேஸ்வரி பையன் நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்க அகிலா போனா, அவதான் அதை நடத்தி வைக்க போறான்னு தெரியாம அதை நிறுத்துறதுக்கு ஆதியும் பார்வதியும் பின்னாடியே போனாங்க. அந்த நிச்சயதார்த்த வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்திருப்பாங்களா? கண்டிப்பா பாத்திருப்பாங்க. எதிர்ல நின்னு முறைச்சிருப்பாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நான் போகாம போயிட்டேனே. ஜுரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாய முடிக்கிட்டு நானும் கூடயே போயிருந்திருக்கணும். எவ்வளோ பெரிய சீனை மிஸ் பண்ணிட்டேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. போனவங்க யாரும் வேற இன்னும் வரல. என்ன ஆச்சுன்னு தெரியாம என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்களா? அகிலா கையா முயன் கத்திருப்பாளா? இப்படி புலம்ப விட்டாங்களே. இன்னும் எவ்வளவு நேரமோ. குளிரு வேற. எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல உட்காருது? நான் இப்படி எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா அது இந்த வீட்டுக்கே பொறுக்காது. ஆஹா, அப்படியெல்லாம் உட்கார்ந்து பழக்கப்படுத்த கூடாது. வனஜான்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஜுரமா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே ஒரே இடத்துல உட்கார்ந்து என்னோட எதிரி எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பேசி நடமாடிட்டு இருந்தா அதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுப்பா. முடியவே முடியாது. நான் நடந்தே தீர்வேன், ஓடியே தீர்வேன். வனஜான்னா ஜுரம் வந்தாலும் கெத்தா இருப்பா. அதான் என்ன டென்ஷன் ஆவரா? அப்ப நினைச்ச மாதிரியே சம்பவம் நடந்துருச்சா?
அந்த ரவுடி பொண்ணு வேற யாரும் இல்ல, உன்னோட மருமக பார்வதி தான். அக்கா ஏன் வந்ததுல இருந்து டென்ஷனாவே இருக்காங்க? அப்படி இங்க என்னதான் நடந்துச்சு? நிச்சயதார்த்தம் நின்றுச்சு, அதான் ஆண்டி கோவமா இருக்காங்க. ஐயோ, நிச்சயதார்த்தம் நின்னு போச்சா? அடக்கடவுளே, அப்புறம் என்ன நடந்தது? ஆதியும் பார்வதியும் நிச்சயதார்த்தம் நடக்க விடாம தடுத்து நிறுத்திட்டாங்க, அதான் ஆண்டி கோவமா இருக்காங்க. போதுமா? ஓ, ஐயோ, உன்னை அவமானப்படுத்தினது நான் இல்ல, உன்னோட மருமக பார்வதி தான்.